Cheers. எனிவே தேவராஜன், நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த பழக்கம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரியவும் கூடாது. இஸ் இட் ஓகே? டபுள் ஓகே சார். எப்படி சார், கல்குவாரி பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? ஃபைன், வெரி ஃபைன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. அட் த சேம் டைம் கிரானைட் எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். என் மாமனார் விட்டு போன பிசினஸ் ஏரியாவை ஒரு சாம்ராஜ்யமா மாத்திட்டேன். இந்த பாஸ்கர் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு மேலேயே போயிட்டான். இப்போ ராஜாளி மாதிரி ரொம்ப உயரத்துல இருக்கான். ஆனாலும் என் பார்வை மொத்தமும் ஒரு சின்ன பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேவராஜன் அதை மட்டும் மறுபடியும் கேப்சர் பண்ணிட்டா. It will be the end of everything. என்ன மேட்ரு, ஆள் யாருன்னு சொல்லுங்க, ஒரே தட்டா தட்டிடுவோம். அதை நானே பண்ணிடுவேன். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நான் கொடுக்க நினைக்கிற பனிஷ்மெண்ட் வேற மாதிரியா இருக்கணும். ஆயுசு முழுக்க என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அணுவா கொல்லணும். ஓகே, லெட்ஸ் கட் இட் ஆஃப். இந்த மீட்டிங்கோட மெயின் பாயிண்ட்க்கு வரேன். திரும்பவும் நம்ம ஸ்டேட் கல்குவாரி ஓனர்ஸ் அசோசியேஷனோட எலெக்ஷன் வருது. அதுக்கு நான் பிரசிடெண்டா நிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர். நீங்க நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, அவ்வளவுதான். மேட்டரை நம்ம கையில விட்டீங்கல்ல, இனி பாருங்க நம்ம சிலம்பாட்டத்தை. என்ன சங்கு, ரொம்ப கோவமா இருக்கா போல் இருக்கு? யோ பேசாதயா, எந்த மூஞ்ச வச்சுட்டு பேசுற நீ? என்னய்யா, ரொம்ப தாகமா? தாகம் இல்ல, வெறி, கொலை வெறி. அந்த ஆதிப்பையப்ப என் கையில கிடைச்சா அவனை காலி பண்ணிடுவன். காலி. ஏய், எல்லாரும் வெளியே அனுப்பிக்காத. போட சங்கு, என்ன பிரச்சனை? நிறுத்தி நிதானமா மேடையில பேசுற மாதிரி பேசு. இது எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். புதுசா உன் சப்போர்ட் கிடைச்சிருச்சுங்கிற திமிர்ல தான் ஆதி என்னையே போட்டு எடுக்க பாக்குறான். நீ மட்டும் அவன் முன்னாடி வச்சு என்ன உடஞ்ச கத்தி ஓட்ட கத்தின்னு பேசாம இருந்திருந்தேன்னா எனக்கு இவ்வளவு இன்சல்ட் நடந்திருக்காது. நீ அப்படி பேசுனதும் என் மேல அவனுக்கு இருந்த மதிப்பே போச்சு. 1000 இருந்தாலும் நீயும் நானும் சின்ன வயசுல ஒன்னா சுத்தினவனுங்க, ஞாபகம் வச்சுக்க. அத மறந்துட்டு இப்ப எனக்கு ஆப்பு வைக்கிறவங்க கூட நிக்கிறியே, இது நியாயமா? நீ மினிஸ்டரா இருந்தப்போ நான் எத்தனை தடவை உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஒரு தடவையாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்ப அது உனக்கு நியாயம்னா இப்ப இது எனக்கு நியாயம். பழசெல்லாம் கிளறாத தேவராஜ். அந்த ஆதிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன், எத்தனை சிக்கல்ல இருந்து காப்பாத்திருப்பேன். ஆனா அவன் நன்றி கெட்ட ஜென்மம். 4 கால் பிராணிக்கு இருக்கிற நன்றி கூட அவனுக்கு எல்லாம் போச்சு. அப்படி என்ன ஹெல்ப் தான் பண்ண? 1 2 அது 1000 கணக்குல இருக்கும். இதோ இப்ப கூட MMCT மேக்கர்ஸ்க்கு இடம் வேணும்னா அவ்வளோ இடத்துக்கு எங்க போவேன்னு அழுதான். நான் தான் வளைச்சு கொடுத்தேன். பணம் பத்தாதுன்னு சொன்னான். 400 கோடி ரூபாயை சொலைய நான் தூக்கி கொடுத்தேன். அதுக்கு முதல்ல அவங்க அப்பனை தூக்கிட்டு போய் அடின்னா அடிச்சேன். ஆனா இன்னைக்கு அவன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான், வெளியே போன்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு பொம்பளை முன்னாடி வச்சு என்னை கேவலப்படுத்தி அனுப்புறான்.
அந்த ஆதியை நான் சும்மா விட மாட்டேன். அவன் படிச்ச அயோக்கியன்னு நிரூபிச்சுட்டான். நான் யாருன்னு இனிமேதான் அவன் தெரிஞ்சுக்க போறான். யோ சங்கு, அவனை நான் விட மாட்டேன். அமைதியா விடியா என்ன? அமைதியா அவனை சும்மா விட மாட்டேன். சொல்றதுக்கு உட்கார். வேற சரக்கு எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு போப்பா. விட மாட்டேன். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை என்ன பண்றான் பாரு. சங்கு, சார் யாருன்னு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே. சார், glad to meet you, சார். வணக்கம். பாஸ்கர், பெரிய பிசினஸ் மேன். கரெக்டா சொல்லணும்னா உன் எதிரி அபியோட மாஜி புருஷன். அடடே, பாஸ்கர் தம்பியா, ஆளே மாறிட்டீங்க. அப்படித்தான் மாறணும். ஒருத்தரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கும் பெரிய ஆளா எதிரி தொட முடியாத இடத்துல நின்று அட்டாக் பண்ணணும். புரியுதா? புரியுது புரியுது. நான் பண்றேன் பாரு அட்டாக். அந்த ஆதி அதோட க்ளோஸ். அங்கிள் அங்கிள்னு பேசியே என் கழுத்தை அறுத்துட்டான். அவனை விட மாட்டேன், விட மாட்டேன் தேவராஜ். பாஸ்கர் தம்பி, நீங்க ஒண்ணு குறுக்க வர மாட்டீங்களே. என்ன இருந்தாலும் இப்ப அவன் உங்களுக்கு மச்சான், அதான் கேட்டேன். நான் குறுக்க வர மாட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் bloody sentiments. அபி எந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவளோ அதே மாதிரி தான் ஆதியும் இருப்பான். அதே ரத்தம் தான் அவங்களுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, பூந்து விளையாடுங்க. லேட் ஆயிட்டு இருக்கு, கிளம்புறேன். See you. வரேன். நல்லது. சரக்கு எடுத்துன்னு வா. சங்கு, நல்லா சாப்பிடு. என்ன பரர் சார்? இவர் என்ன கேட்டாலும் கொடு. சரி சார். புரியுதா? சரி ஆ? சார். போ. சங்கு, நல்லா சாப்பிடு. ஆ? நான் புறப்படுறேன். வரட்டுமா? ஏய், வாங்கடா. டேய் ஆதி, நன்றி கட்டவனே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அந்த ஆதிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன், எத்தனை சிக்கல்ல இருந்து காப்பாத்திருப்பேன். ஆனா அவன் நன்றி கெட்ட ஜென்மம். 4 கால் பிராணிக்கு இருக்கிற நன்றி கூட அவனுக்கு எல்லாம் போச்சு. எம்எம்சிட்டி மேக்கர்ஸ்க்கு இடம் வேணும்னா அவ்வளோ இடத்துக்கு எங்க போவேன்னு அழுதான். நான் தான் வளைச்சு கொடுத்தேன். பணம் பத்தாதுன்னு சொன்னா 400 கோடி ரூபாய் சொலைய நான் தூக்கி கொடுத்தேன். அந்த ஆதியை நான் சும்மா விட மாட்டேன். அவன் படிச்ச அயோக்கியன்னு நிரூபிச்சுட்டான். நான் யாருன்னு இனிமேதான் அவன் தெரிஞ்சுக்க போறான். என்ன தம்பி இப்படி பலமா யோசிக்கிறீங்க? இத்தனை நாளா மாமன் மச்சானா பழகிட்டு அந்த சங்கரபாண்டியன் நம்மளை இப்படி தரக்குறவா பேசுறானே, திடீர்னு அவன் எப்படி வெட்டி விடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நோ 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 இல்லை தேவராஜன், அவரை இமிடியேட்டாக கட் பண்ணி விடணும்னு மேனகா மேமோட மீட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணுறப்ப டிசைட் பண்ணிட்டேன். பட் இப்போ அவர் பார்லெல்லாம் வந்து என்னை பற்றி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தேன் தம்பி. சிபிசிஐடி விசாரணை ஆரம்பமாவது நியூஸ் வந்தப்பவே உங்களுக்கு அந்த ஆளுக்கும் ஒரு சின்ன உரசல் வந்துச்சே, அப்பவே எனக்கு தெரியும் தம்பி. நிச்சயமா அந்த சங்கு பாண்டி உங்களுக்கு ஆப்போசிட்டா வருவான்னு தெரியும். அந்த ஆளெல்லாம் நாளொரு மேடை பொழுதொரு பேச்சுன்னு பேசுற குரூப். ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டானுங்க. எப்படி தம்பி இந்த சங்கு பாண்டி கிட்ட எல்லாம் பழக்க வச்சுக்கிட்டீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு அங்கிள் தானே? அங்கிளும் இல்ல, ஆட்டுக்குட்டியும் இல்ல. அது ஒரு பெரிய கதை அண்ணா சார். என்னது அண்ணா சாரா? இல்ல, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. அரசியல்வாதிகளா இருந்தா அண்ணன் கூப்பிடலாம், பிசினஸ் மேனா இருந்தா சாருன்னு கூப்பிடலாம். ஆனா உங்களே எப்படி? நக்கலு, நல்லி எலும்ப வெட்டி எடுத்து சூப்பு வச்சிருவேன். மன்னிக்கணும் தம்பி, இந்த மாதிரி அல்லக்கைங்க எப்பவுமே அடக்கி தான் வாசிக்கணும், இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தான். இல்லை மிஸ்டர் தேவராஜன், கிரி என் அல்லக்கை இல்லை, என்னோட பிஸ்னஸ் டைரி. அடுத்து நான் என்ன மூவ் பண்ணுவேன், யாரை மீட் பண்ணுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இல்லை கிரி? ஆமா ஆமா பாஸ்,
பாஸ் இப்போ நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசுகிறோம். நான் வேணும்னா கீழே வெயிட் பண்ணுறேன். வரேண்ணா. சார் சார் வரேன் சார். ஓகே தேவராஜ், இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. தம்பி, பார்ல வச்சு சங்கு அந்த ஊதுனதை பார்த்தா நிச்சயமா அந்த ஆள் இனிமே உங்க பக்கம் நிக்க மாட்டான், எதிர்பக்கம் தான் நிற்பான். அதாவது இந்த MM சிட்டி மேக்கர்ஸ் ப்ராஜெக்ட் நடந்து முடியக்கூடாதுங்கிறதுல அந்த அபியை விட இந்த சங்கு பாண்டியன் ரொம்ப தீவிரமா இருப்பான். இல்ல தேவராஜன், அவரோட 400 கோடி ரூபாய் அவர் கைக்கு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அவர் அப்படி மூவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்காதீங்க தம்பி. சங்கு பாண்டியனை பத்தி இந்த தேவராஜ் பாண்டியனை விட நல்லா தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில 400 கோடி ரூபாய் உடனே தூக்கி கொடுத்துட முடியுமா? சங்கு பாண்டி கொடுத்த பணத்தையும் பிடுங்கிடுவான், நடக்க போற ப்ராஜெக்டையும் தடுத்துருவான். தம்பி, அந்த ஆளுக்கு லோக்கல்ல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு தம்பி. தினம் 10 ஆளுங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து கல்லை விட்டு அடி, கட்டையை போட்டு மறின்னு ரப்சர் பண்ணிட்டே இருப்பான். நீங்க அந்த அளவுக்கு கீழே இறங்கி வர முடியாது. உங்க வீடு, ஆபீஸு, மேனகா மேடம் வீடு, வேலை நடக்கிற சைட்டு, இப்படி எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பயந்துடக்கூடாது. ஏன் பயப்படணும்? அதான் நான் இருக்கனே. அப்புறம் எதுக்காக அந்த ஆளுக்கு பயப்படுறீங்க? தம்பி, நான் உங்களை மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, 10% இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனா நம்பி வந்தவங்களை எனக்கு காப்பாத்த தெரியும். முதலா அந்த குப்பத்தாளுங்க பிரச்சனை பண்ணி ஏத்து நின்னப்போ அந்த சங்கு பாண்டி வேண்டான்னு சொல்லி தடுத்தோம். நான் தேவராஜ் பாண்டிய பார்த்து பேசிக்கிறேன்னு நம்பிக்கையோட கிளம்பி வந்தீங்களே, எல்லாருக்கும் தெரியும் தம்பி. சென்னை சிட்டி மட்டும் இல்ல, சவுத் இந்தியா முழுக்க எந்த பில்டர் என்ன மூவ் பண்றான்னு எல்லா விஷயம் எனக்கு தெரியும் தம்பி. அன்னைக்கு அப்படி நீங்க என்ன தேடி வந்தீங்களே, அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் தம்பி. தம்பி, இனிமே நீங்க அடிதடிக்கு அஞ்ச தேவையில்லை. நான் இருக்கேன் உங்க கூட. தேங்க்ஸ் தேவராஜன். எனக்கு வயலன்ஸ் தெரியாதுன்னு இல்லை, தெரியும். ஆனால் நான் பண்ணுற வயலன்ஸ் கொஞ்சம் ஹை கிரேடாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், அதான் யோசிச்சேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யோர் கோஆப்ரேஷன். இந்த தைரியம் போதும் தம்பி. நாம 2 பேரும் சேர்ந்துட்டோம்ல, இனி பாருங்க நம்ம சிலம்பாட்டம். சங்கர் பாண்டியன், நீ எனக்கே ஆப்போசிட் ஆக போறியா? இந்த ஆதி யாருன்னு நான் காட்டுறேன். Wait.
எஸ் மேம். இந்த பக்கமா ஃபேஸ் பண்ணி மெயின் என்ட்ரன்ஸை வைக்கலான்னு தோணுது. am I right? என்ன மேம், நீங்க சொல்றது எதுவுமே கரெக்டா தானே இருக்கும். டோன்ட் பி சிலி. நான் சொல்றது இங்க நான் கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டல் பத்தின என்னோட ஐடியா. 5 ஸ்டார் ஹோட்டலா? நீங்க சொல்லவே இல்லையே மேம். இது திடீர்னு தோணுன விஷயம் இல்ல ரவி. இடம் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். திஸ் பிளேஸ் சீம்ஸ் டு பி குட், வெரி பர்ஃபெக்ட். எஸ் மேம், குட், பர்ஃபெக்ட். ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே இட்டாலியன் ஸ்டைல்ல இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா மேம். இன்னைக்கு ஈவினிங் இட்டாலியன் டிசைனர் இருக்காங்கல்ல? எஸ் மேம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், ரிமைண்ட் மீ. ஷூர் மேம். ஹை ஃபேஷன், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இதெல்லாம் வேணான்னு தோணுது. நாம கட்ட போற ஹோட்டல் ஒரு ஜஸ்ட் லுக் பேக் ட்ரெண்ட்ல போன நூற்றாண்டுல கட்டின மாதிரி ஒரு பழமையான அழகோட இருக்கணும். ஆனா எல்லா நவீன வசதிகளும் உள்ளுக்குள்ள இருக்கணும். A modern hotel with old heritage. மேம், உங்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். ரவி, அபி சொல்லுங்க. தொல்காப்பியன் எங்க இருக்கீங்க? அபி நான் இங்க கொஞ்சம் வெளியில இருக்கேன் அபி. உடனே வர முடியுமா? கொஞ்சம் பேசணும். சரி அபி, உடனே வந்துடுறேன். ஓகே. இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டியா? ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன்.